ரிப்பன் பரிகாரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்க ஒரு பிளானட்ஸ் இருக்கு இல்லையா? அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டாக்டர் அப்படின்னும்போது, ஒரு டிசீஸ் உள்ளவங்க வராங்க, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது அப்படின்னா, கை வலிக்கு என்ன மாத்திரை? அப்படின்னு எழுதி தருவீங்க. அது எங்க போய் வாங்குவீங்கன்னா, மெடிக்கல்ல தான் போய் வாங்கி ஆகணும். இல்லையா? அதே மாரி தாங்க இந்த என்கேவி சிஸ்டம்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைகளோ அத நீங்க சொன்னீங்கனாலோ, அல்லது நம்ம ஜாதகத்த பார்த்து நம்மளே கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டாலும், அதற்கு என்ன சொல்யூஷன்ஸ் தான் இந்த கோவில் பரிகாரங்கள், இந்த ரிப்பன் பரிகாரங்கள் பண்றது. இதுக்கு இது பண்ணுப்பா. இதுக்கு இந்த கலர் எடுத்து பண்ணு முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதில் இருக்குது. ஸோ வந்து ரொம்ப அதிகமான செலவுகளும் கிடையாது. நீ போயிட்டு 10,000 செலவு பண்ணு, இந்த ஹோமம் நான் வளர்த்து அது மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக கோவிலுக்கு போயிட்டு வாங்கன்றது நல்ல விஷயங்கள் தானே. ஆனால் எந்த கோவிலுக்கு போகணுன்றது தான் என்கேவி சிஸ்டம். நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்து இப்போ சொல்லுவாங்களே வயிற்று வலிக்கு போயிட்டு தலைவலி மாத்திரை சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? அதனால உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருக்கோ, ஜாதகத்தில் கிரகங்கள்ல என்ன பிரச்சனையோ அந்த கிரகங்களுக்கு என்ன மாதிரியான டேப்லெட் கொடுக்கணும், என்ன மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றது அல்லது சொல்யூஷன்ஸ் கிடைக்கிறது, இதெல்லாமே வந்து என்கேவி சிஸ்டமில் நமக்கு கிடைக்குதுங்க.